ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நிச்சயத்தோடு சொல்றார் பாத்தீங்களா எரிக்? நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதே நம் அளவுக்கு அவர் இறங்கி வந்து வாக்குரைக்கிறதாக தான் அர்த்தம். வேதாகமம் முழுவதும் அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், நாம் பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஒளி எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எப்படியும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அது வெறுமையாய் திரும்பி வராது. பொதுவாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் அநேகம் இருந்தாலும் விசேஷமாக தனிப்பட்ட முறையில் நமக்கு ஆண்டவர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை எப்படியும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மெய்யாகவே இந்த பூமியிலும் ஆசீர்வாதமாயிருக்கும். நித்திய ஜீவனில் நாம் அவரை முகமுகமாய் தரிசித்து காலாகாலமாய் யுகயுகமாய் அவரோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இது உங்கள் வெற்றியின் நாள்.